ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். சப்பாத்திக்கு டெய்லி என்ன சைடிஷ்னு யோசிக்கிறீங்களா? 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற இந்த ப்ரோட்டீன் நிறைஞ்ச சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பொடிமாஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 200 கிராம் பன்னீரை கையில் உதிர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி உதிர்த்துறனால ஒவ்வொரு மசாலாவும் நல்லா கோட்டாகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் மசாலா உள்ளே சேராமல் இருக்கும். இப்படி பொடி பொடியாக உதிர்த்தா தான் ஒவ்வொரு பன்னீர் தூளையும் மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ணும். இந்த பன்னீர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணுறேன். அதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கக்கூடாது. கொஞ்சம் அரை குக்காக இருக்கணும். லைட்டாக டிரான்ஸ்லண்ட் ஆகிற வரைக்கும் வதக்குனா போதும். ஓவராக வதக்குனிங்கன்னா வெங்காயத்தில் இருந்த ஸ்வீட்னஸ் அதிகமாக வரும். அப்போ பன்னீர் பொடி மாஸ்க்கு அதோட டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் கொஞ்சம் மாறிடும். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுத்து அரை குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். இது டிஷ்ஷுக்கு கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். குடமிளகாய் வதக்கியாச்சு. இப்போது இதில் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். அடுத்து அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது 2 நிமிஷம் கலந்தால் போதும். இது பன்னீரோட மைல்டு டேஸ்ட்டுக்கு சரியான கார பேலன்ஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம உதிர்த்து வச்சுருக்க பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு பன்னீர் தூளியும் மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். 2 நிமிஷம் போதும். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், செம்ம ஈஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்க பன்னீர் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாஸ் மாதிரி டெக்ஸ்சர், ஆனால் இது ஃபுல்லாக பன்னீர்னால ப்ரோட்டீனும் நல்லா கிடைக்கும். சப்பாத்தி, புல்கா, தோசை, சாண்ட்விச், ஸ்டஃபிங்னு இதோட வேணாலும் சூப்பராக செட் ஆகும். இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வீட்டிலே பண்ணலாம்னு ப்ரூவ் பண்ணுற ரெசிபி தான் இது. 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.